நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. இது 2 மணி ஆச்சுடா. படத்துக்கு போயிட்டு வரணும். டீ இருக்காண்ணா? டீ சூடு கம்மியத்துக்கு ஒரு ஆளுக்கு தான் ஆகு. நீ டீ குடிக்கிறேன். எனக்கு அந்த ஜூஸ் கொடுத்துருந்தேன். போட இருக்குமா? டைம் ஆச்சு. அப்புறம் என்ன படத்துக்கு போயிட்டு வந்தீங்க? ராயன். அவரோட 50வது படம். ஆமா, அவரே இயக்கி அவரே வேற நடிச்சிருக்காப்லண்ணா. டைரக்டர் வருதா? படம் சூப்பரா இருக்குண்ணா. படம்லாம் பட்டாசு கிளப்பிட்டு அதான் இருக்கு. படம்லாம் நல்லா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். ஏன்னா சூப்பரா இருக்கு. நைட்டு ஒர்த்து லேட் நைட். எனக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான். ஓரளவுக்கு ஒரு ஏமாற்றம் தான் எனக்கு. நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போனேன். பட் ஆனா அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பூர்த்தி ஆகி பாதி குடிச்சியா? அவ்வளவுதான் இருக்குன்னு சூடு கம்மி இருக்கு. கொஞ்சம் ஏதோ எக்ஸ்பெக்டேஷன் கம்மியான மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுண்ணா. நல்லாதான்டா இருந்துச்சு. இல்லடா, படம் சூப்பரா இருந்துச்சு. ஏன்டா நீ சூப்பரா இருந்துச்சு. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்டா. எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. இப்போ தனுஷ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்படி இருந்துச்சு? சூப்பரா செம்மையா இருந்துச்சு. தியேட்டர் விட்டு வெளில வரும்போது அத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். செகண்ட் ஹாஃப்ல இருந்து வெளில வரும்போது ஏதோ செகண்ட் ஹாஃப்ல எனக்கு அவர் டச் பண்ணலையோ, எனக்கு தம்பிங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டாப்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இப்ப நீ தம்பி விட்டு கொடுத்தான்னு சொல்றீங்க. தம்பி தான் அண்ணனை விட்டு கொடுத்தான். அதனாலதான் அண்ணன் தம்பி விட்டு கொடுத்தான். அது ஓகேடா. ஆனா அது விட்டு கொடுக்கறதுனால நான் இப்ப என்னன்னா, கதையில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா வருவாங்க. இவரே தானே வளர்த்து ஒரு சீன் வரும்னா ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்ல எமோஷனலா நல்லா இருக்கும். இவரு தான் வந்து 3 குழந்தைங்களை வளர்த்துவாரு. 2 தம்பி ஒரு தங்கச்சி. ஓகேவா? சின்ன வயசுல இருந்து அவங்க வளர்த்துறாங்க. அவர் அப்பா சாணத்துல இருந்து வளர்த்துறாரு. சோ அப்போ வந்து அவங்க வந்து தம்பிங்க வந்து ஒரு தப்பான வழிகள்ல சேர்ந்து ஒருத்தங்கனால தூண்டப்பட்டு ஒரு தப்பான வழியில போய் ஒரு இதுல மாட்டிக்கிட்டாங்க. அப்போ சின்ன வயசுல இருந்து ஒரு அப்பாவா வளர்த்துன ஒருத்தர் வந்து அவங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்ல. தம்பி தப்பு பண்ணிட்டா நான் இல்லைன்னா சொல்லல, தம்பி கரெக்ட்னா நான் சொல்லல. ஆனா தம்பிக்கு வந்து விட்டு கொடுத்துட்டாப்லையோ அப்படிங்கிற நீ வந்து இந்த டைரக்டர் படிக்கிற மூவ்மெண்ட்லயே நீ அதை பொதுமக்கள் பார்வையில வந்து மாதிரி பார்த்தா தெரியும். நான் இப்ப நானும் டைரக்டர் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஏதாச்சும் பண்றக்காக வேலைகள் தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் ஒன்னும் போய் படம் வந்து எடுக்கல. நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு வந்து செல்வராகவனும் தனுஷும் ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேர் பண்ண மயக்கம் என்ற படத்தினாலதான் நான் சினிமாக்குள்ளே வந்தேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கப்புறம் நான் அப்பப்ப பாட்டு எழுதுவேன். அந்த பாட்டு எழுதுறது கூட என்னோட இன்ஸ்பிரேஷனே வைதஸ் கொலவரி தான். தனுஷ் அவர் எழுதுன அந்த பாட்டுனாலதான் நான் பாட்டு எழுதுறதுக்கும் கூட ஆரம்பிச்சேன். சோ எல்லா தடவையும் தனுஷ் வந்து கரெக்டா இருப்பாங்களான்னா, எனக்கு இந்த தடவை கொஞ்சம் இது அது வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கருத்து வேறு. எனக்கு இந்த அவர் சொன்ன கருத்துல எனக்கு ஒரு வேறுபாடு இருக்கு. அதனால நான் நல்லா இல்லைன்னு சொல்ல, சூப்பரா எடுத்திருக்காரு. டெக்னீஷியனா 100 மார்க் கொடுப்பேன். தப்புன்னா நான் சொல்ல மாட்டேன். என்ன சரி, அந்த சந்தீப் கிருஷ்ணனோட ஆக்டிங் பிளாட் எல்லாம் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. பேரு அந்த வாட்டர் பைட் சாங் ஒன்னு இந்த சாங்ல கேரக்டரைசேஷன்ல குறை சொல்லடா. நான் கேரக்டரைசேஷன்ல நான் குறை சொல்ல, எல்லாமே நல்லா தான் பண்ணிருக்காங்க. அதுல சப்பியா அந்த ஆக்டர் சூப்பரா நல்லா இருந்துச்சு. சப்பியா டான்ஸ் ஆடுறது அந்த மலையில, அது சப்பிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் உடம்பா இருக்கு. இப்போ நானும் உடம்பா தான் இருக்கேன், இவனும் உடம்பா தான் இருக்கேன், எல்லாரும் உடம்பா தான் இருக்கும். அது தப்பா சொல்ல, என்ன நெகட்டிவேட் எடுத்துக்காத. இப்போ ஒரு கேமரால வந்து ஒருத்தங்க வந்து காமிக்கும் போது பாத்தீங்கன்னா உடம்பு வந்து வல்கரா காமிச்சிருவாங்க சில பேர் கேமரால. அதெல்லாம் இல்லாம இது வந்து கொஞ்சம் நீட்டா தெளிவா ஒரு ஃபீலோட காமிச்சிருப்பாங்க. அது பாக்குறதுக்கே கண்ணுக்கு வந்து கொஞ்சம் வல்கர்னஸ் எல்லாமே நீட்டா இருந்துச்சு. அது ஒரு ஹாப்பினஸா இருந்துச்சு. தன்னை மரத்தை ஆடும்போது ஒரு வல்கர்னஸ் காமிக்காம நீட்டா காமிக்கிறாங்கல்ல, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி. அதெல்லாம் சொல்லவே கேமராலாம் சூப்பரா தான் பண்ணியிருந்தாங்க. சொல்லவே முடியாது. எடிட்டிங், கேமரா, அந்த லைட்டிங் எல்லாம் பக்காவா இருந்துச்சு. கரெக்டா தனுஷ காமிக்கிற சீன் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அப்படி கீழே ஆங்கிள் வச்சு அதெல்லாம் தெரியாது. நீ பாருண்ணா, சொல்றதுக்கு போய் பார்த்தாலே அப்புறம் வில்லனாரு நம்ம எஸ்.ஜே. சூர்யா. எஸ்.ஜே. சூர்யா சூப்பரா செம்மையா பண்ணிருப்பாப்ல. என்ன பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அவருக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கும் தோணுச்சு. அது எனக்கும் தோணுச்சு. அது வந்துட்டு எப்படின்னா, நம்ம எதிர்பார்த்து போறது வந்துட்டு எஸ்.ஜே. சூர்யா பிரம்மாண்டமா எதிர்பார்த்து போனோம். அதுல ஏத்த மாதிரி அவர் கொடுத்துருக்காங்க. தனுஷ் வந்து சூப்பரா கொடுத்துருக்காரு. ஒன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுத்துருந்தா இன்னும் நல்லா பண்ணிருப்பாரு, ஒன்னும் நல்லா வந்திருக்கும். கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதே மாதிரி காளிதாஸ்
ஜெயராம்னு வந்து நடிச்சிருக்காரு அவர் தம்பியா, அவரும் சூப்பரா பண்ணிருக்காரு. அவருக்கும் கொஞ்சமா ரோல் கம்மியா இருக்கும், ஆனா அவரோட எமோஷன்லாம் செம்மையா இருக்கும். ரோல் கம்மி தான். ஏன்னா நிவாஸ் அவர் அழுகிற சீன் எல்லாம் பக்காவா இருக்கும். நடிப்பெல்லாம் நல்லா, ஏன்னா அவர் நடிகனா இருந்துதானே இயக்குனரா இருக்காரு. சோ அதனால அவரு ஒரு இயக்குனர் ஃபேமிலி தான், எப்படி நடிப்பு வாங்கணும்னு தெரியும். நடிப்பெல்லாம் நல்லா தான் வாங்கியிருக்காரு. இன்னும் கேரக்டர் ஃபுல் பண்ணி கொடுக்கலாமே அப்படிங்கறது ஆசை, வேற எதுவும் தப்பாலாம் சொல்ல. இது ஏன் இன்னொரு கேரக்டர் தான் கொடுத்துருந்தாப்ல. என்னதான் ராயன் தம்பியை விட்டு கொடுத்தாலும் அந்த அண்ணனை விட்டு கொடுக்கல தனுஷ் அண்ணன். தனுஷ் சார் வந்து செல்வராகவன் நடிக்க வச்சிருக்காரு. செல்வராகவன் சார் சூப்பரா நடிச்சிருந்தாரு. அவர் முக்கியமான ரோல்னா அவர் வந்து குடும்பத்தோட கார்டியன் சொல்லுவாங்க பாத்தியா, அந்த மாதிரி. அப்புறம் பிரகாஷ்ராஜ் அவரு இருக்காரு. அவரு எப்படின்னா அவர் சகுனி கேரக்டர். அவர் போலீஸ் படத்துல அவர் தான் கேங்ல அப்படி சண்டையை மூட்டி ஒரு மாதிரி மூட்டி விட்டு சரி அதுவும் முடிச்சு விட்டுருவாரு. ஆயத்தை உருட்டி விடுவார் சகுனி. உருட்டி விட்டு எல்லாத்தையும் முடிச்சிருவாரு. ஆனா இதெல்லாம் இவன் நோட் பண்ணிருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கேன்டா. ஃபுல்லா பொம்பளை பிள்ளைங்கள சாட் பண்ணுவேன். படம் நல்லா இருக்கு, சும்மா வளரிட்டு இருக்கேன். நம்ம படத்துல நான் படத்தை குறையெல்லாம் சொல்லணும், சூப்பர் படம் தான், எந்த விதமான தப்புலாம் கிடையாது. நான் சொன்னேன் டெக்னீஷியனா 100 மார்க் கொடுப்பேன். அந்த ஆர்ட் டைரக்ஷன் அது இதெல்லாம் பண்ண, ஆர்ட் டைரக்ஷன் ஊரையே அமைச்சிருக்காங்க. அந்த ஊருக்குள்ளே செட் ஃபுல்லா ஊரு அங்கேயே ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. திருவிழா சீன்ல அப்படி செட் போட்டு எடுத்திருக்காங்க. பயங்கரமா இருந்துச்சு அந்த சீன். படம் கலர்ஃபுல்லா நல்ல லைட்டிங் நல்லா இருக்கும்னா. இந்த சைடு லைட் இந்த சைடு ஒரு லைட் நல்லா இருக்கு. ஆனா நீ சொல்லு சினிமாட்டோகிராஃபில அப்படி காட்டுறது, ஷேடோல காட்டுவாங்க, அதெல்லாம் நல்லா இருக்கு. நீ ரைட்டிங்ங்கற இல்ல இங்க பயங்கரமா இருக்கு. ஹரிஸ் வந்து ரைட்டிங்ல நல்லா பண்ணிருக்கணும்னு சொல்றாரு. அப்போ அது வந்து கரெக்டா பண்ணிருக்காரா இல்லையா? அதெல்லாம் நல்லா இல்லைன்னா சொல்லணும். நான் ரைட்டிங்ல சில லாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. லாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் மீன்ஸ் இப்போ நான் என்ன பொறுத்தவரைக்கும் வந்து எனக்கு ஒரு லாஜிக்கலா மிஸ்டேக் ஆகுது. எனக்கு ஒரு நான் கொஞ்சம் லாஜிக் எதிர்பார்த்தேன், அந்த லாஜிக் கரெக்டா வரலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் இது இப்போ கேரக்டரைசேஷன்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருந்தான்னு சொன்னேன். இப்போ வந்து 2 கேரக்டர் இருக்காங்க. எஸ்.ஏ. சூர்யா சாரோட இது ஒய்ஃப் கேரக்டரா 2 பேர் பண்ணிருப்பாங்க. சோ அதுல வந்து 2 பேத்துக்குமே அவ்வளோ முக்கியத்துவமான ரோல் இல்லையோ. ஒரே ஒரு சீன்ல வேணா வரலட்சுமி சரத்குமார் கொஞ்சம் சிரிப்பு காமிச்சிருப்பாங்க, நல்லா இருக்கும். செகண்ட் மோட்ல தூக்கிட்டு போயிடுவாங்க, அது நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனா எனக்கு ஏதோ என்ன மிஸ் ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கேரக்டரைசேஷன்ஸ் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். படத்துல எல்லாத்துக்குமே வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னா இல்லைன்னா சொல்லல. இன்னும் எனக்கு ஒருவேளை இது டைம் லிமிடேஷன்ஸ் கம்மியா இருக்குங்கிறதுனாலயோ இருக்கலாம். ஆனா இவருக்கு வந்து ஹீரோயின் இல்ல, இன்ட்ரோ ஒரு பாட்டு இல்ல, சிம்பிளா இருக்கும். தங்கச்சி கேரக்டர் துஷாரான்னு ஒருத்தங்க பண்ணிருக்காங்கண்ணா. அது என்ன துஷாரா? துஷாராங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல நடிச்சிருப்பாங்க. சூப்பரான கேரக்டர். தமிழ் இண்டஸ்ட்ரியில கில்பில் படத்தை ரீமேக் பண்ணா அவங்கள நடிக்க வைக்கலாம். சூப்பரா நடிப்பாங்க. ஆக்ஷன் கில்பில்யாமா அது அதெல்லாம் தெரியாதா? ஹாலிவுட் படம் பொண்ணு, அதனாலதான் நீ பார்த்த. என்ன பொறுத்தளவுக்கு கேங்ஸ்டர் படம் தான், ஆனா குடும்பத்துக்காக போராடுற ஒரு கேங்ஸ்டர் படம் பார்க்கலாம். ஆனா எனக்கு ஒத்து வரல. இதே மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் போய் பார்க்கலாம். வட சென்னையை நோக்கி நடக்கிற ஒரு படம், நல்ல படம். இந்த பருத்தி வீரன் சரவணன் ஒருத்தர் இருக்காருல்ல, சித்தப்பக்காரர், அவரும் நடிச்சிருக்காரு. அவரும் ஒரு முக்கியமான ரோல் தான். எல்லாருமே சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கும். அது அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஏஆர் முருகதாஸ் தம்பி அது இதுன்னு கொஞ்சம் நிறைய நடிக்க வச்சிருக்காப்ல. மெயினானதே மறந்துட்டேன், ஏஆர் ரஹ்மான் மியூசிக். ஓஹோ தலையா. ஓஹோ அதே மாதிரி போகி 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 செம்மையா இருக்காங்க. டான்ஸ் ஒரு டான்ஸ் சீக்வென்ஸ்னா உசுரே அப்படின்னு வரும்போது கண்ணு ஐயோ எனக்கு கலங்கிருச்சுனா, எனக்கு கலங்கி அந்த துஷாரன் ஒருத்தங்கள காம்ப துசுரேன்னு சொல்லிட்டு ஒரு சீக்வென்ஸ் எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. ரஹ்மான் பாய் தான் நம்ம பாய் ரஹ்மான் சார் மியூசிக்ல இந்த படம் பேசியிருக்காரு. மியூசிக் இருக்கனால ஏஆர் ரஹ்மான்ல அந்த சீன்லாம் தூக்கியே கொடுத்திருக்காரு. பாய் சூப்பரா பண்ணிருந்தாப்ல. ஃபைட் சீக்வென்ஸ்ல அந்த ஒரு பிஜிஎம் தான் ஓட்டா தனுஷ் நடந்து வராருன்னா அதுதான். ஏடா நிறைய ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்ல நல்ல ரோல்ஸ் எல்லாம் தான் கொடுத்திருந்தாரு.
அவரோட லைஃப்ல அவரு இது வரைக்கும் இப்ப டைரக்ட் பண்ண டைரக்டர்ஸ் கூட எல்லாம் நடிச்சிருப்பாப்ல, சரி. அவரை இயக்கி ஆமா, இருப்பாங்க. சொல்லு, சொல்லு, அவங்க சொல்லு. கிட்ட இருந்தெல்லாம் கொஞ்சம் அப்புறம் கொஞ்சமா அப்பாவை direct எடுத்து அவங்க அப்பால இருந்து எல்லாத்துக்கும் வெற்றிமாறன் சார் கூட நடிச்சிருக்காரு. எல்லாத்து கூடயும் தான் அவர் பண்ணாத ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டாப்ல. சோ அங்க இருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கத்துக்கிட்டு வந்து டைரக்ஷன்ல 100% நான் பண்ண சொன்ன மாதிரி ஓ, சரி. நல்லா பண்ணிருக்காங்க. என்ன கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல எனக்கு அது கொஞ்சம் லாஜிக்கலா எடுத்துச்சு. மறுபடியும் அதேதான், எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் மட்டும் அடிக்கல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவ்வளவுதான். மத்தபடி போய் பாரு, நீ பாக்கறனா பாரு, ஜாலியா போய் பாரு. நாளைக்கு இது போ, நல்லா இருக்கும்ண்ணா. சொல்றத பார்த்தா போய் படம் போய் பார்த்தே ஆகணும். நீ ஜாலியா இப்ப படம் போயிரு. டேய் நம்ம வார்டனை பார்க்க வேணும்னா ஐயோ, நான் தியேட்டர்ல போய் படம் பாருண்ணா. ஹாய், ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் 2 ரிவ்யூ பண்ணோம். நிறைய சவுண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த தடவை எங்களால் முடிஞ்சளவு கரெக்ட் பண்ணி நல்லா பண்ணியிருக்கோம். நாங்கள் நம்புறோம், எல்லாரும் நம்புறோம். ஏன்னா நல்லா பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இனிமேல் ரெகுலராக நிறைய வீடியோஸ் வரும். சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் எங்களை பத்தி சொல்லுங்க. ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கான டிமாண்டி காலனில மீட் பண்ணுவோம்.